சென்னையில் மழை வெள்ளத்தால் வீடுகளை இழந்தவர்கள் தாங்கள் வசிக்க உடனடியாக வீடுகள் ஒதுக்கி தரும்படி அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். தொடர் கனமழையால் சைதாப்பேட்டை அடையாறு ஆற்றங்கரையோரம் சுமார் 3000 வீடுகள் பலத்த சேதமடைந்தன. இதில் வீடுகளை இழந்து பாதிக்கப்பட்டவர்கள் ஆற்றுவாநகர், திடீர் நகர் உள்ளிட்ட இடங்களில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டிருந்தனர். மழை ஓய்ந்த நிலையில் பெரும்பாலானவர்கள் வீடுகளுக்கு திரும்பிய நிலையில் வீடுகளை இழந்தவர்கள் தற்காலிக இடங்களில் தங்கியுள்ளனர். இந்த பகுதியில் மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் உடனடியாக வீடுகள் ஒதுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். கவர்மெண்ட்ல இருந்து தினம் சாப்பாடு வருது, தொண்டு நிறுவனம் எல்லா உதவியும் கிடைக்குது. எங்களுக்கு வீடு இல்ல, எங்க வீடை காட்டுற கொஞ்சம் பாருங்க. அந்த தார்பாயில நாங்க எத்தனை நாள் இருக்க முடியும்? பாம்பு வருது, பல்லி வருது, தேல் வருது, ஆத்துல இந்த பனியில எப்படி இருக்க முடியும்? குழந்தைங்களை வச்சு 2 பொம்பளை பசங்க இருக்குது. இந்த பனியில படுத்து ஜுரம் வந்து ஜெயகோபால் கரோடியா கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிக்கிறேன். எங்க வீட்டுல அச்சுன்னு போனதுனால எங்களால படிக்கவும் முடியல. ஸ்கூல்ல வேற 11th அன்னைக்கு எக்ஸாம். எங்களால எப்படி படிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. புக்ஸ் வேற எல்லாமே அடிச்சு போயிடுச்சு. மறுபடியும் புக்ஸ் கொடுத்தாலும் இப்ப படிக்கிறதுக்கு எந்த வசதியும், ஏன்னா எங்க வீட்டுல கரண்ட் இல்ல, மெழுகுவத்திலயும் எங்களால படிக்க முடியல. தார்பாய் மாதிரி கொட்டா மாதிரி போட்டு நீங்க இருங்க தற்சமயத்துக்கு அப்படின்னாங்க. போக்கஸ் லைட் வந்து ஒரு 4 இடத்துல மட்டும் போட்டு வச்சுக்கிறாங்க. கரண்ட் வசதி எதுவுமே கிடையாது. நான் வந்து கை குழந்தை 2 குழந்தை வச்சுருக்கேன். இந்த மாதிரி என்ன மாதிரி நிறைய ஜனங்க வச்சுருக்காங்க குழந்தை குட்டியோட. எல்லாம் பணியில தான் பத்துன்னு இருக்கிறோம்.